ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் வேறொரு இடத்திலே மகிழ்ச்சி நமக்கு கிடைப்பதில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மத்தியிலே ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்கின்ற தலைப்பிலே ஆண்டவர் பேசினார். நான் பிரசங்கம் பண்ணினேன் என்று சொல்வதை விட ஆண்டவர் உங்களோடு பேசினார். ஹalleluya. நிச்சயமாக எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசினார்? ஆமென். கையை தூக்கி காட்டுங்க. நேற்று போன கிழமை எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசினார்? ஹalleluya. ஆமென். சரி, ஓகே, கொஞ்சம் கவனிங்க. நாங்கள் கொஞ்சம் சீரியஸா இருக்கோம். ஹalleluya. இந்த ஒரு வலுவழுத்த போக்கை நாம் தவிர்த்து விட்டு தேவ சமூகத்துல கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். ஹalleluya. கொஞ்சம் கவனிப்போமா? எல்லாரும் இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு இடத்துக்கு. எனக்கு தெரியவில்லை நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறீர்களோ தெரியவில்லை. அதாவது சீரியஸா இருக்கணும் தேவ சமூகத்துல, ரியலா உண்மையா இருக்கணும். ஹalleluya. அடுத்தவங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். ஆண்டவர் எங்களை ஒரு விளையாட்டுக்காகவோ அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காகவோ என்னை அழைக்கவில்லை. அவர் சரியா கஷ்டப்பட்டு, சரியா நொந்து, சரியா அடிபட்டு, சரியாக வேதனைப்பட்டு, சரியாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவருடைய தூய இரத்தத்தை பிழிந்து சிந்தினார் என்று சொல்வதை விட பிழிந்து அப்படியாக என்னிலும் உங்களிலும் தேவன் அன்பு செலுத்தி ஆண்டவர் தம்முடைய சமூகத்தை அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. ஆகவே நிச்சயமாய் நாம் சீரியஸா இருக்கோம். ஹalleluya. ஆகவே இந்த நாளிலே நான் இன்னொரு ஆராதனைக்கு போக இருக்கிறபடியால் என்னுடைய செய்தியை கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கவிருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒத்துழையுங்கள். அங்கே பார்க்க வேண்டாம். சொல்லுகின்ற வசனத்தை செவிமடுத்து வாசியுங்கள். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பேசவிருக்கின்றதான தேவ செய்தி அது கொஞ்சம் சற்று அது என்ன சொல்ற கொஞ்சம் கடினமாய் கூட இருக்கலாம். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஹalleluya. ஆக கேட்கின்ற சத்தியத்திலே நாம் நிலைக்க வேண்டியவர்களாயிருக்கும். பல ஆயிரம் கணக்கான பிரசங்கங்களை, நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை நாம் கேட்டுவிட்டோம். கேட்டு அந்த இடத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இன்னும் சீரியஸ் ஆகவில்லை. ஹalleluya. பாருங்க, ஒரு அல்லேலூயா சொன்னால் கூட சீரியஸ் என்று சொல்றது எது தெரியுமா? நான் ஒரு அல்லேலூயான்னு சொன்னா கூட ஒரு 1-2 பேர் தான் சீரியஸா இருக்கிறீங்க. எத்தனை பிரசங்கத்தை கேட்டுட்டீங்க? தயவு செய்து குரல் வைக்காதீங்க. இப்போ உங்களை வெளியே விட்டா என்ன மாதிரி வெளியில போய் அழகா சந்தோஷமா பேசுறீங்க, கதைக்கிறீங்க. சேத்தனை முடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, அங்க அந்த சாப்பாடு நல்லா இருந்தது, இங்க இந்த உடுப்பு நல்லா இருந்தது, இந்த அந்த காரியம் நல்லா இருந்தது. எவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. ஆனா உள்ளுக்கு வந்த பிறகு சீரியஸ் இல்லையே. 1-2 பேருக்கு தான் சீரியஸ் இருக்கு. மற்றவங்களுக்கு இது வளமையான பிரசங்கம் தானே, வளமையான ஒரு பகுதி தானே எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசு வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்தால் எங்கே போய் நிற்க போகிறோம்? அவர் வருகின்ற பொழுது நாம் எப்படி காணப்பட போகிறோம்? எல்லாவற்றையும் விட்டு பெருமையாய்த்தான் நிற்க போகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை, அவருடைய கிருபையை, அவருடைய பிரசன்னத்தை இழந்து போகாது. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே கூட நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்தை புரட்டிக் கொள்கின்ற பொழுது நாம் மிகவும் தெளிவாக நாம் பார்க்க போகின்ற பிரியமானவர்கள், வேத வசனமானது அது ஆம் என்றும் ஆமென் என்றும், அது வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒரு நாளும் அதனுடைய வார்த்தைகளோ உறுப்புகளோ ஒளிந்து போகாது என்று வேதம் சொல்கிறது. நான் அந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக சில இன்ட்ரடக்ஷனை உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதாவது நாம் அழகாக பாடுகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரும் எமக்கு இறங்கி உதவிகளை செய்கிறார். ஆனால் நான் போன முறை பார்த்தது போல ஒரு புத்தியுள்ள
ஜெபம், புத்தியுள்ள பாடல், புத்தியுள்ள காரியங்கள் நடைபெறுகிறதா என்றால் வேதவசனத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுக்காமல் நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் அது வீணானது. சரி, இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறீர்களா? சீரியஸா இருக்க. சீரியஸ் என்று சொன்னா சும்மா 2 பேர் சொல்லட்டும் 3 பேர் அப்படியே உம்மன் இருக்கிறோம்ன்றது சீரியஸ் இல்லை. உண்மையா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்களா? கையை தூக்கி காட்ட. சீரியஸா உண்மை என்றால் மாத்திரம் கையை தூக்கு. ஹல்லேலூயா. நான் ஒரு விளையாட்டுக்காகவோ ஒரு பகடிக்காகவோ பரிகாசத்துக்காகவோ நான் இதை செய்யவில்லை. ஆவியானவரில் நடந்து கொண்டிருக்கிறேன். சரி, அடுத்த பகுதி, உங்களை ஆசீர்வதிக்க விருப்பமா இருக்கிறீர்கள்? ஆமாம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் விருப்பம். சரி, அடுத்த பகுதிக்கு இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். நீங்கள் இயேசுவுக்காக பயன் பெற விரும்புகிறீர்களா? அப்படியேதான் கையை தூக்காள். இயேசுவுக்காக பயன் பெற விரும்புகிறீர்களா? இயேசு உங்களை பயன்படுத்த வேண்டுமா? இயேசு உங்களை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டுமா? ஹல்லேலூயா. இந்த 2 கேள்விகளுக்கும் இந்த பிரசங்கம் பதில் கொடுக்கிறது. ஒன்று, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அடுத்தது, பயன் பெற வேண்டும். இதுவரைக்கும் நாம் பயனில்லாத பாத்திரங்களாக இருக்கிறோம். ஏதோ கிருபையினால் நிலைநிற்கிறோம் என்று பாடியும் விடுகிறோம். உண்மைதான், கிருபையினால் நிலைநிற்கிறோம். அடுத்து ஆசீர்வாதங்கள் கூட அவர் கிருபையினால் தந்திருக்கிறார். அதற்காக கிருபையை அபத்தமாய் நினைத்து விடக்கூடாது. ஆமென். கிருபை என்பது மிக முக்கியமானது. ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது, பெரியது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் சொல்லுகின்ற காரியத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல பிரசங்கம் என்று சொல்வதல்ல, சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆனால் இந்த பிரசங்கத்தில் நாம் மாற்றம் அடைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், நாம் ஒரு சீரியஸ் என்று சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சீரியஸ் என்று சொன்னால் எப்படி என்று பாருங்க. ஆண்டவர் பேசினார், போன கிழமை உங்களோடு பேசினார் இல்லையா? அந்த பேசினதுக்குள்ள எப்படி நீங்கள் நடந்திருக்கிறீர்கள்? புத்தியுள்ள ஆராதனை பற்றி பேசினார், 5 விதமான காரியங்களை பற்றி பேசினார். எதிலே நீங்கள் சீரியஸாய் நடந்திருக்கிறீர்கள்? சீரியஸ் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன? அவர் பேசினார்னா ஒரு ரியாக்ஷன் வரணும். எங்களுக்குள்ள ஆண்டவர் இடைப்பட்டார்னா எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? ஒரு மாற்றம் தெரியவன். மாற்றம் தெரியாமல் நாங்கள் சீரியஸா இல்லை. கர்த்தர் என்னோடு பேசினார் சில காரியங்கள். அதாவது 23 ஆண்டுகளாக நான் ஊழியங்களை செய்த பொழுதிலும் இப்பொழுது ஆண்டவர் புதுவிதமாய் பேசுகிறார் என்னோடு கூட. ஒரு புதிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். நான் உங்களுடைய மேய்ப்பனிடத்திலும் உங்களிடத்திலும் கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அதுக்கு நான் சீரியஸா இருக்கிறேன். நான் செய்ய ஆண்டவர் சொல்லுகிறத செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அதற்காக என்னுடைய மேன்மை, என்னுடைய கௌரவம், என்னுடைய சுயம், என்னுடைய மாமிசம், என்னுடைய எண்ணத்தை இழந்து போனாலும் அது இழந்து போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இது சீரியஸ். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் பேசுகின்ற பொழுது அதை கேட்டு நாம் நடப்பதற்கு சீரியஸாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதாவது இப்ப இந்த ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிறகு நாம் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அல்லது ஒரு விசுவாசி ஒருவர் சந்திக்கின்ற பொழுது என்ன மாதிரியான காரியங்களை நாம் பேசிக் கொள்கிறோம்? கூடுதலாக மாமிசத்தை பற்றியதான் பேச்சுக்கள் நடைபெறுகிறது. பேசத்தான் வேணும், இல்லைன்னு சொல்லல. சாப்பிட்டீங்களா, கொடுத்துனீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, கேட்கத்தான் வேணும். ஆனால் அந்த இடத்துல அதை கொஞ்சம் குறைத்து கொண்டு நாம் தேவ வார்த்தைகளை பேசுகிறோமா? ஆண்டவர் என்னோடு பேசினார் சகோதரனே, எனக்குடைய இந்த குற்றம் இருந்தது சகோதரியே, எனக்குள்ள இந்த குற்றம் குறை காணப்படுது சகோதரனே. ஆனால் ஆண்டவர் பேசின பிறகு நான் என்னை திருத்திக் கொண்டேன், நான் திருந்தி இருக்கிறேன், அல்லது எனக்கு என்னால் திருந்த முடியல, நான் திருந்த முயற்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஷேர் பண்ணி கொள்றீங்களா? பகிர்ந்து கொள்றீங்களா? சரி, காரியத்தை கவனிக்க. ஆனால் இவர் ஒரு ஆள் சொன்ன ராமன் என்று சொல்லி மற்றவருடைய நிலப்பாடு எனக்கு தெரியாது. அதுக்காக அவர் சொன்னார்ன்றதுக்காக எல்லாருமே ஆமீன் சொல்ல வேணும், அவசரப்பட்டு ஆமீன் சொல்ல வேணும். சீரியஸ். அதை என்ன செய்யணும்? ஒரு கவனம் எடுத்து காரியங்களை செய்ய பார்க்கணும். ஓகே, 2 விஷயம். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், ஒரு அலேஷன். அடுத்து உங்களை தேவன் பயன்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயங்கள் நடைபெற வேண்டும்.
சொல்லுகிறது இந்த பிரசங்கத்தினுடைய கேளுங்க. என்னால் ஒரு கண்ணை மூடி ஒரு அந்நிய பாஷையை பேசி ஒரு சத்தம் போட்டு ஒரு ஒரு பாட்டை பாடி ஒரு அதுக்கு பிறகு சொன்னாதான் இன்னைக்கு கேட்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஆனா பிரசங்கத்தை சீரியஸா யாரையும் செய்யறீங்க. கண்ணை மூடி சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசி மகனே உனக்கு இதை சொல்லுகிறார், மகளே இதை சொல்லுகிறார்னு சொன்ன அப்படி இருக்குத்தான், இல்லைன்னு நான் சொல்லல, அது பிழையான குற்றமா சொல்ல வரையில. ஆனா அதை பார்க்கிறோம். இது இந்த வேதாகமம் எல்லாரும் எடுக்க கையில இப்படி தூக்குங்க. இந்த வேதாகமம் சகல தீர்க்க தரிசனங்கள் இதில் இருக்கு. அல்லேலூயா. சகல தீர்க்க தரிசனங்கள் இதில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அதை வாசிப்போம். நான் இந்த பிரசங்கத்துக்கு போதுமான ஆவியானவருடைய வழிநடத்தல்படி நாம் போய் கொண்டிருக்கிறோம். வாசிங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. எல்லாரும் கரங்களிலே ஏந்திக் கொண்டு 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 333ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. மீண்டும் ஒரு விஷயம் படிப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நீங்க வாசித்து சொல்லுங்க. காலம் சமீபமாயிருக்கிறது. இது தீர்க்க தரிசனம். ஆக நீங்கள் வேறு விதமாய் தீர்க்க தரிசனத்தை எடுக்காதீர்கள். ஆண்டவர் பிரசங்கத்திலே பேசுகின்றது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதன்படி நீங்கள் நடக்க பழக வேண்டும் என்று தேவாவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வாசி கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அகமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஆமென். கவனிங்கள் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்திலே ஏசாயா இப்படி சொல்லுகிறதை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். எப்படி சொல்லுகிறார்? ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்றேன். கவனிங்கள், இந்த ஏசாயா கிட்டத்தட்ட இது 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 5 அதிகாரங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். என்ன 5 அதிகாரங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஆனால் 5 அதிகாரங்களும் தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுதிலும் இப்பொழுது 6வது அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயோ அதமான், நான் அசுத்த உதடுள்ள என்று தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறதை பார்க்க. அப்படி என்றால் ஏன் அப்படி சொன்னான்? 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று அந்த பகுதியை பார்க்கிறோம். அதாவது தேவனை இவன் பார்க்கிறான். இப்பொழுது தேவனை பார்க்கின்ற பொழுது அவர் முற்றிலும் பரிசுத்தராய் காணப்படுகிறார். அந்த பரிசுத்தத்துக்கு முன்பதாக தான் எப்படிதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், எப்படிதான் பாட்டுகளை பாடினாலும், எப்படித்தான் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும், எப்படித்தான் ஆலயங்களுக்கு போனாலும், எப்படித்தான் ஊழியம் செய்தாலும் அவருக்கு முன்பதாக நான் சீரோ. அந்த பரிசுத்தத்துக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நாங்கள் சில வேளை ஒரு பாடல் தாளத்தை தந்தார், ஒரு பிரசங்க தாளத்தை தந்தார், ஒருவேளை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது தாளங்களை தந்தார், ஒருவேளை ஆண்டவருக்கென்று ஏதாவது நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், இப்படி இந்த தாளங்களை தந்தால் உடனே எங்களுக்குள்ளே ஒரு மேட்டுமை வந்து விடுகிறது. எனக்கு நான் ஒரு டேலண்ட், நான் ஒரு திறமைசாலி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். திறமைகள் அது கிருபையினால் தந்தது. ஆமென். திறமைகள் கிருபையினால் தந்தது. அதுபோலதான் இந்த ஏசாயா இப்படி அவன் 5 அதிகாரங்களில்